அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அதாவது ஏன் யாராவது இந்த மாதிரி தௌஹீத் ஜமாத்காரங்களில் யாராவது கேள்வி கேட்டால் இவ்வளவு காட்டமாக பதில் சொல்கிறீங்க, மக்குகள்ங்கிறீங்க அப்படின்னா, அது அப்படி தானே பேச முடியும். மக்குகள் தானே சொல்ல முடியும், முட்டாள்கள் தானே சொல்ல முடியும். நீங்கள் முட்டாள்னு சொல்கிறதுக்கு மக்குன்னு சொல்கிறதுக்கே இவ்வளவு சங்கடப்படுறீங்களே. அவன் மௌலிது ஓதுறதுனால, தர்காவுக்கு போகிறதுனால நம்மளை முஷ்ரிக்குங்கிறான், காஃபிருங்கிறான். இவங்க பின்னாடிலாம் தொழுவக்கூடாதுங்கிறான். சூனியம் அப்படிங்கிற ஒன்றை நம்புறதுனால அவனை பின்னாடி தொழுகவே கூடாது அப்படின்னு, மக்கா இமாம் பின்னாடியே தொழுவக்கூடாது இப்படிலாம் சட்டம் சொல்கிறானுங்க. இப்போ இது கெட்ட வார்த்தைன்னா, முஷ்ரிக்கு காஃபிரு அப்படிங்கிறதெல்லாம் என்ன ரொம்ப நல்ல வார்த்தையா? அதெல்லாம் என்னென்னு எடுத்துக்கிறது. அதனால் அவங்கள எப்படி ஹேண்டில் பண்ணணுமோ அப்படி தான் ஹேண்டில் பண்ணணும். இன்னும் சொல்லப்போனால் இந்த வேகமாக பதில் சொல்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஆலிம்களில் 97% ரொம்ப ரொம்ப கம்மி. 98% கூட வச்சுக்கோங்க. ரொம்ப அவங்ககிட்ட வேகமாக பேசுகிறவங்க கம்மி. யாராவது மசாலான்னு கேட்டுட்டு வந்தால் அவங்களுக்கு கேட்டதுக்கு பதில் சொல்லுவாங்க. நானும் அப்படி தான். யாராவது சுன்னத் ஜமாத்துலேயோ அல்லது பொதுவாகவே இது என்ன ஆலிம்ஸா அப்படின்னு கேட்டால் நம்ம விளக்கம் சொல்லுவோம். ஆனால் இவனுங்க விளக்கம் கேட்குறது தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்குறது இல்லை, குதர்க்கம் பண்ணுறதுக்காக, வாதத்தை வளர்க்குறதுக்காக, இவனுங்க அவனுங்களுடைய கருத்தை நம்மகிட்ட புகுத்துறதுக்காக பேசுகிறவனுங்க. இப்போ அவனுக்கிட்ட பேசும் பொழுது கொஞ்சம் அப்படி தான் பேசி ஆகணும் அப்படிங்கிறது என்னுடைய மதுஹப். இதில் நீங்கள் முரண்படுறீங்கன்னா முரண்பட்டுட்டு போங்க. இவங்களை இப்படி தான் ஹேண்டில் பண்ணணும். இப்படி ஹேண்டில் பண்ணாதனால தான் இவங்க இப்படி வளர்ந்து நிற்கிறானுங்கன்னா என்ன, இவனுங்க 40 வருஷம் இப்போ இதோட அழிஞ்சு போச்சு. இந்த 40 வருஷம் வரைக்கும் எப்படி வளர்ந்தானுங்கன்னா இப்படி தான் வந்திருக்கிறானுங்க. முதல்ல ஆலிம் சாக்கள் இவன் குதர்க்கமாக தான் கேட்குறான்னு தெரிஞ்ச பிறகும் கூட அவன் கேள்வி மட்டும்தான் வச்சுருக்கான். அவன்கிட்ட குரானும் தெரியாது, ஹதீஸும் தெரியாது. ஏதாவது அரபியில் போட்டால் கூட பெப்பன்னு முழிப்பானுங்க அப்படின்னு தெரிஞ்ச பிறகும் கூட எத்தனையோ விவாதங்களை நான் பார்த்துருக்கேன். ஹதீஸுகளில் அவன் கேட்குறதுக்கான ஆதாரங்களில் இமாம்கள் போடுவாங்க. போட்டால் இது அரபியில் இருக்குது, தமிழில் கொடுமா. என்கிட்டே பல நேரங்களில் கேட்டிருக்கான். தமிழில் இதுக்காக வேண்டிய உட்காந்து தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி வாய்ஸாவோ அல்லது டெக்ஸ்ட்டாவோ போடுவாங்க. ஏன்னா அவன் அவ்வளோ மக்கு, அவனுக்கு ஒன்றுமே தெரியாது, குரானும் தெரியாது, ஹதீஸும் தெரியாது. வேறு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்டால், இவனுங்க ஒரு 4 வெப்சைட் தெரிஞ்சு வச்சுக்குவானுங்க. இந்த சப்ஜெக்டை தெரிஞ்சுக்கணும்னா எந்தெந்த கட்டுரைகளை படிக்கலாம், எந்தெந்த வெப்சைட்டில் போனால் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு ஒரு 4 வெப்சைட்டை வச்சுக்குவான். 2 ஆப் வச்சுக்குவான். அந்த ஆப்பில் போய் இந்த வார்த்தையை போட்டு தேடுனா அந்த மேட்ருகளை எடுத்துக்குவான், அந்த ஆயத்தை எடுத்துக்குவான், அந்த ஹதீஸை எடுத்துக்குவான். இவ்வளோ தான் முறையான வாசிப்பு அப்படிங்கிறது. அவனுக்கு கொள்கை பிரகாரமே வச்சுக்கரட்டும். ஆனால் அந்த முறையான வாசிப்புங்கிறது அவனுக்கிட்ட அறவே கிடையாது. ஆனால் 7 வருஷம் இதுக்காக வேண்டியே மண்டி போட்டு படித்த மூலத்திலிருந்து ஒரு லாங்குவேஜை கற்றுக்கிட்டு அதனுடைய இலக்கண இலக்கியங்கள் ஒன்று எப்படி ப்ராப்பராக படிக்கணுமோ அப்படி ப்ராப்பராக 7 வருடங்கள் கொடுத்து படித்த ஆலிம்கள்கிட்ட இவனுங்க இந்த மக்கு பசங்க, இந்த கிறுக்கு பசங்க, வெறும் யூடியூப்பில் எவனோ ஒருத்தன் சொன்னான் அப்படிங்கிறத கேட்டுக்கிட்டு சொந்த அலிஃப் பே ஓதி கொடுத்த உஸ்தாதையே சீட் பண்ணுற, மட்டமாக பேசுகிற, காஃபிரு முஷ்ரிக்குன்னு சொல்லக்கூடிய இவனுங்களை வேறு எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு நீங்கள் சொல்லுங்களேன். 98% ஆலிம்கள் இதெல்லாம் சகிச்சுக்கிட்டு பொறுமையாக இருக்கிறாங்க. யாரோ 2 பேர் என்னைய மாதிரி 2% உள்ள ஆட்களை குதிக்கிறோம், வேகப்படுறோம். அது எங்களுடைய ரத்தமா அது என்னன்னு நமக்கு தெரியல. அதனால் இவனுங்களை இப்படித்தான் பேசணும், இப்படி பேசாமல் விட்டதுனால தான் இவனுங்க ஒரு 5-6 வருஷத்துலேயே அழிஞ்சு போக வேண்டியவனுங்க 40 வருஷம் வரைக்கும் வந்தது. வேறு எதுவுமே இல்லை. ஆதாரங்களை வச்சு நின்னானுங்க அப்படிங்கிறதுலாம் போய் அவனுக்கிட்ட கருத்திகள் கூட கிடையாது. அவனுங்க முழுக்க வாய்ச்சாலாக்கும். அதில் ஒரு 7-8 பேர் நல்லா வளன்னு பேசுவான். இன்றைக்கும் ஏதாவது ஒரு போலி தௌஹீதுன்ட்டு பேசுங்க, ஒரு 2 நிமிஷம் பேசுவான், 3 நிமிஷம் பேசுவான். அதுக்கப்புறம் லிங்கை கொண்டு போடுவான். ஏதாவது ஒரு கட்டுரை கொண்டு போடுவான், கட்டுரையினுடைய லிங்கை கொண்டு போடுவான். ஏதாவது ஒரு யூடியூப் ஸ்பீச்சினுடைய லிங்கை கொண்டு போடுவான், அல்லது ஒரு ரீல்ஸை ஷேர் பண்ணுவான். ஏன்னா அவனுக்கு சொந்தமாக அவனுடைய கருத்தையே, அவன் என்ன கருத்து வச்சுருக்கிறானோ
அந்த கருத்தையே அவரால் ஆதாரபூர்வமாக பேசக்கூட முடியாது. சரி ஹதீஸ் நம்பர்லாம் வேணாண்டா, அது என்னன்னு எனக்கு விலைக்கு பேசிடுறானா கூட அவனுக்கு பேச தெரியாது. இப்படிப்பட்ட மக்கள் கேள்வி கேட்குறான், விவாதத்துக்குன்னு கேள்வி கேட்குறான், விளங்குறதுக்குன்னு கேள்வி கேட்கலை அப்படின்னு தெரிஞ்ச பிறகும் ஆலிம் ஷாக்கள் இவனுக்கு பதில் சொல்கிறதுக்காக ஆதாரம் தேடி போனாங்களே, அதுதான் முதல் சர்க்கிள். அவனுங்களை விளையாண்டுட்டு விட்டோணும். அவனுங்களை வச்சு இந்த பொம்மையை வச்சு குழந்தைங்கள்லாம் விளையாடுங்கள்ல, பூனையை வச்சு விளையாடுங்கள்ல, அந்த மாதிரி இந்த மாதிரி வர்றவனுங்களை வச்சு அப்படியா அப்போ இதுக்கு பதில் சொல்லு, இதுக்கு பதில் சொல்லு, அப்படியா இருக்குது, இப்படியா இருக்குது அப்படின்னு இவனுங்களை வந்து கலாய்ச்சி அனுப்பி விட்ருக்கணுமே தவிர இவனுங்களுக்கு என்ன செய்யக்கூடாது, ரிஸ்க் எடுத்து போய் ஆதாரம்லாம் தேடிக்கிட்டு இருக்கவே கூடாது. அதுதான் ஆலிம் ஷாக்கள் செஞ்ச முதல் சருகுதல் அப்படின்னு. ஆலிம் ஷாக்கள் ஏன் அப்படி செஞ்சாங்கன்னா, எப்படியாவது இவன் வந்துட மாட்டானா, எப்படியாவது அந்த கொள்கைகளை விட்டுட்டு ஹக்குக்கு வந்துட மாட்டானா அப்படிங்கிற அந்த ஒரு ஆசை தானே தவிர மற்றபடி அதையும் அவனுக்கு வந்து பொய்யா தான் ஆக்குனானுங்க. அல்லாஹ் அவங்களுக்கு ஹிதாயத் தரட்டும்.